பண்ணிட்டு வந்துட்டானோ. ரொம்ப தான் திமிரா பேசுகிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லை என்னவோ பண்ணிட்டோம். நமக்கு என்ன வந்துச்சு? என் கல்யாணம் பண்ணவன் அங்கேயே இருந்து தொலைக்க வேண்டியதானே, என்னத்துக்கு இங்கே வந்திருக்கணும்? உசுரை வாங்குறதுக்குனே வந்து தொலைஞ்சிருக்கான். இவன் என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கே அவங்க அம்மாவை கொண்டுட்டான். இன்னும் யார் யாரை கொல்றதுக்கு தான் வந்தான்னு தெரில. இவன் செத்துருக்கலாம். என் பொண்டாட்டி இருந்தாச்சும் உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் என் கூடயாச்சும் இருந்திருப்பா. அப்பா அப்பா ஆ வாமா அத்தி. ஏம்மா நீங்கள் மட்டும் வரமாட்டீங்களா? என்னத்துக்கு இவனுங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தீங்க? அப்பா இவங்க யாருன்னு தெரியும்ல? சரி சரி, நீங்கள் கட்டிக்க போகிறவனுங்க. அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன பேச போகிறீங்க? உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதான் போனீங்கல்ல, சாப்பிட்டு கிளம்ப வேண்டிதானே. இங்கே என்ன வேலை உங்களுக்கு? சக்தியை பற்றி பேசணும் அங்கிள். சக்தி அதுவே ஒரு தருதலை, அதை பற்றி என்ன பேச போகிறீங்க? அப்பா சரி, நான் எதுவும் பேசலை. அங்கிள் எதுக்கு சக்தி இவ்வளோ வெறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ காரணம் இருக்குன்னு மட்டும் புரியுது. என்னத்த பெரிய காரணம்? என்னைக்கு இவன் காலடி இங்கே பட்டுச்சோ அன்னைக்கே என் பொண்டாட்டி போயிட்டா. இனிமேல் அவன் இருந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன? அங்கிள் எங்களுக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் புரியுது, நாங்கள் சொல்கிறத கேளுங்க. என்ன கேட்கணும்? நீங்கள் சொல்கிறத நான் என்ன கேட்கணும்? நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தானே அவன் அந்த துள்ளுறான். நீங்களே எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். அங்கிள் உங்கள் கோவம் நியாயமானது தான். கொஞ்சம் மனசை விட்டு பேசினா தானே எல்லாம் சரியாகும். ஓ பெரிய மனுஷங்க சொல்கிறீங்க. சக்தி உண்மையாலுமே ரொம்ப நல்ல பையன் அங்கிள். ஓ அப்படியா? சரி, உன் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, உயிர் நண்பன். உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவளை நீ கொடுத்துருப்பியா உன் நண்பனுக்கு? அப்பா நான் என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? சிரிக்கிறீங்க? அட அப்பா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? உங்க பிள்ளை சக்தி கல்யாணம் பண்ணதே நிதிஷோட தங்கச்சியை தான். என்ன என்ன சொல்ற? ஆமா அங்கிள், அவ என் தங்கச்சி தான். ஆனா அவ என் கூட பிறந்த தங்கச்சி இல்ல, எனக்கு சித்தி பொண்ணு. அதானே உன் தங்கச்சி அந்த கொடுத்துருப்பியா? அட அப்பா, இவனுக்கு அம்மா இல்லை, அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவரோட பொண்ணு தான் அந்த பொண்ணு. என்னதான் கூட பிறக்கலனாலும் அவன் சொந்த தங்கச்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாப்பா, நிதிஷ் என்னையும் சொந்த தங்கச்சியாக தான் பார்க்குறாரு தெரியுமா? நான் ஃபஸ்ட் நாள் அவரை மீட் பண்ணக்குள்ள அவர் என்னை ஃபஸ்ட்டு சிஸ்டர்னு கூப்பிட்டாரு. நாங்கள் அன்றைக்கே நல்லா அட்டாச் ஆகிட்டோம். ஆமாப்பா, உண்மையாலுமே நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கோம். இதான் நிற்கிறாரு அருண், அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணன் தான், அண்ணன் மாதிரிலாம் இல்லை. அதனால் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க? எல்லாம் ஸ்டார்டிங்ல நல்லாதாமா இருக்கும், போக போக தான் தெரியும் ஒவ்வொருத்தவங்களோட சுயரூபம் என்னன்னு. அப்பா ப்ளீஸ் ஒரு கொஞ்ச நேரம் அவங்க என்ன பேச வராங்கன்றத கேட்குறீங்களா எங்களுக்காக? ஆமாப்பா. ஏமா யார் இப்படி வேணாலும் மாறுவானுங்கம்மா, அதாம மனுஷ பிறவிங்க. நீங்க என்ன இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க? இவனுங்களை எத்தனை நாளா தெரியும் உங்களுக்கு? சரியப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரியே இவங்க கெட்டவங்களாவே இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுன்றவங்க நினைக்க மாட்டாங்கன்னே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் எங்களுக்காக அவங்க பேசுறதை கேட்குறீங்களா? ஆமாப்பா ப்ளீஸ், எங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் பேசி பார்த்தா தானே தெரியும் அவங்க எப்படின்னு. ஆமாம், கொஞ்சம் நேரம் கோவப்படாமல் அமைதியாக கேட்குறீங்களா ப்ளீஸ்? சரிம்மா சரி, நான் கேட்குறேன். இந்தாங்க இதை பிடிங்க. என்னது இது? எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? அது ஒரு நிமிஷம் வாங்கி பாருங்க அங்கிள். அப்படி இதில் என்னதான் இருக்கு சொல்லுங்க நீங்களே. நீங்க சக்தியை என்னத்தை பெருசாக சம்பாதிச்சு கிழிச்சிட்டேன்னு கேட்டுட்டே இருக்கீங்களே, அதுக்கான ப்ரூஃப் தான் அது. ஆமாம் அங்கிள், இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் புரியும். சரி, இதை படித்து எனக்கு என்ன யூஸ்? அங்கிள் உங்களுக்கு அருண் யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவன் டிகே கம்பெனியோட சிஇஓ. அதுக்கு ஆக்சுவலாக அவன் இந்த ஆஃபீஸ்க்கு வந்ததே ஆர்த்திக்காக தான். ஆர்த்தியோட விஷயம் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் லவ் பண்ண பையன் தான் அருண். அவளை தேடி தான் அவங்க வந்தான். அதுவும் இந்த ஆஃபீஸை விலைக்கு வாங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணான். ஆல்ரெடி நான் வாங்கிட்டதுனால தான் நானும் அவனும் பார்ட்னர் ஆனோம். அப்போ அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நம்ம சக்தி இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்ட்னராக தான் இதை வாங்கியிருக்கோம். பார்ட்னர்ஸ்? அதுவும் 2 பேர் இல்லை, எத்தனை பேர் சொன்னீங்க? இன்னும் 2 பேரா? மொத்தம் என்ன 4 பேரா 5 பேரா? அது இருக்கும் 6 பேர். என்ன 6 பேரா? 2 பேராலேயே சமாளிக்க முடியல, இதில் நீங்கள் 6 பேர். நல்லாவே தெரிஞ்சிச்சு இது விளங்க போகிறது இல்லைன்னு. ஆமாம், எவ்வளோ கொடுத்தான் அவன்? அவன்கிட்ட 1 ரூபா கூட தெரியிருக்காதே. இந்த லட்சத்தில் அவனை வேற பார்ட்னராக சேர்த்துருக்கீங்க. அவன்
கண்டிப்பா குடி சீக்கிரத்துல உங்களை விட்டு விலக தான் போறான். நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எதை வச்சு எப்படி சொல்றீங்க? அவன் பெருசா உங்ககிட்ட காசு கொடுத்துருக்கவும் மாட்டான், இனிமே கொடுக்கவும் போறதில்ல. இந்த லட்சத்துல அவனுக்கு கல்யாணம் வேற ஒரு கேடு. அவன் பிசினஸ பார்ப்பானா இல்ல அவன் பொண்டாட்டியை பார்ப்பானா? இந்த லட்சத்துல அவனுக்கு ஒன்றும் பெருசா எந்த ஒரு வருமானமும் இல்லையே. அப்பா, சக்தி இவங்க பார்ட்னரா சேர்த்திருக்காங்க தான், அதுக்காக அவன்கிட்ட இருந்து 1 ரூபா கூட வாங்கலையே. என்ன என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இந்த விஷயம் இன்னும் சக்திக்கே தெரியாது. என்ன வளர்றீங்களா? அவனுக்கே தெரியாம எப்படி பார்ட்னரா இருப்பான்? ஆமாம் அங்கிள், அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சால் என்னை சேர்க்காதீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு சண்டை தான் போடுவான். அதனால தான் நாங்கள் அவன்கிட்ட எதுவுமே கேட்கறதில்ல. ஓ, இப்பவே அவனை கேட்காம முடிவு எடுக்கிறீங்களா? அங்கிள், அவன் எங்களோட ஃப்ரெண்டு. அதே மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நாங்கள் குடிசத்துல பிரிய மாட்டோம். அப்படி நாங்கள் ஈஸியாக விட்டு கொடுக்குறவங்களும் கிடையாது. எங்ககிட்ட தாத்தா சொன்னார் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு. உங்கள் ஃப்ரெண்டால் நீங்கள் எவ்வளோ ஏமாந்தீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அவருக்கு வேற வேலையே இல்லை. இதோ பாருங்க அங்கிள், எங்களுக்கு புரியுது. நாங்கள் அப்படியேப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நாங்கள் எப்பயும் அவன் கூட இருப்போம், கடைசி வரைக்கும் இருப்போம். வேணா அந்த காப்பி உங்ககிட்டயே இருக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா, நாங்களாம் ஒரு ஃபேமிலிப்பா. நாங்கள் எங்களுக்குள்ளே என்றைக்கும் சண்டை போட்டுக்க மாட்டோம். அப்புறம் நாளைக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். முடிஞ்சா அதுக்குள்ளே வந்து சக்திகிட்ட பேசுங்க, கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. அவனுக்கும் எதிர்பார்ப்பு இருக்காதா தன்னோட அப்பா இப்படிலாம் பேசணும் பழகணும்னு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்கள் கிளம்புறோம். அப்பா, மார்னிங் நீங்கள் வந்து பேசுவீங்க நான் எதிர்பார்ப்பேன். ஆமாம், கண்டிப்பாக வரணும் நீங்கள். நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஒழுங்காக சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. வாங்க போகலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் வெளில போங்க, நாங்கள் வரோம். அங்கிள், நீங்கள் உங்களோட ஒய்ஃபை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கீங்க. அதனால தானே உங்களோட பேத்தி கூட உங்கள் ஒய்ஃப் பேரே வச்சுருக்கீங்க. நாங்களும் அப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக பாசம் வச்சிட்ருக்கோம். அதனால் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் நீங்கள் சக்தியை வெறுக்கிறது காரணமே இல்லாமல் வெறுக்கிறீங்க. ஆமாம் அங்கிள், நீங்கள் ஆன்ட்டி போயிட்டாங்கன்னு தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் ஆன்ட்டி உங்களை நம்பி தானே சக்தி விட்டு போயிருக்காங்க. அவங்களோட டெலிவரியில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். தாத்தா சொன்னார். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட சக்தியை உங்ககிட்ட தானே விட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்கப்பா. எதனால விட்டு போயிருக்காங்க? நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க, அவங்க இடத்துல இருந்து பார்த்துப்பீங்க தானே விட்டு போனாங்க. எங்களுக்கு காசு பணம்லாம் முக்கியம் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்ல எண்ணமும் இருந்தால் போதும். எத்தனை பேர், ஏன் இன்னும் 10 பேரை பார்ட்னராக போட்டால் கூட நாங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவோம். எங்களுக்கு எந்த குறையும் வராது. சரி, நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம் அங்கிள். இனிமேல் நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க. ஆமாம், நாங்கள் அடிக்கடி இங்கே வரணும்னு நினைக்கிறோம். ஸோ ப்ளீஸ், முடிஞ்சால் காலையில் வந்து சக்திகிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் அவன் திரும்ப வரணும் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க மாட்டான். உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் நாங்கள் ஏன் சக்திகிட்ட சொல்லலைன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதில் என்னென்னா, நாங்கள் இப்போ அவசரமாக ரெஜிஸ்டர் பண்ணோம். அந்த நேரத்தில் எங்களால் அவன்கிட்ட சொல்ல முடியல. குடிசத்தில் சொல்லிடுவோம். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக சொல்லிடுவோம். சரி அங்கிள், நாங்கள் கிளம்புறோம். வாடா போகலாம். இவ்வளோ விஷயம் நடந்துச்சாடி? ஆமாம். அப்போது நாளைக்கு அப்பா வந்து பேசுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏண்டி, உனக்கு அவரை பற்றி தெரியாதா? யார் என்ன சொன்னாலும் மாற மாட்டார். என்ன பண்ணுவாரோ? ஆனால் நீங்கள் என்னை விட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்றீங்கல்ல, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஏய் வர்ஷா, போதுண்டி, வச்சுட்டு வா. இரு விக்ரம், நான் வேணா உனக்கு பார்சல் பண்ணிட்டு வந்துட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். எப்படி நாளைக்கு காலைல தான் கிளம்புவீங்க, சாயந்தரமாகவே நம்ம தான் வருவீங்க. எதுக்கு? ஏய் வர்ஷா. ஆமாம், இந்த 2 வாண்டுங்களை என்னடி பண்ணுறாளுங்க? அவளுங்களா? அவளுங்க இருக்காளுங்க பாரு, எங்களை கண்டுக்கவே மாட்டாளுங்கடி 2 பேரும். புது சித்தி புது மாமான்ட்டு சுற்றிட்டு இருக்காளுங்க. வாயாடிங்க எப்பயுமே அப்படி தானே. இன்னைக்கு நம்ம காலைல பேசலாமா? டி ஏன்? ஓ, புரிஞ்சிச்சு விக்ரம். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் வச்சிட்டுமா? இரு வச்சுட்டா. ஏன் விக்ரம்? ஏன் நான் கேட்குறேன். ஏண்டி, நமக்கே இன்னைக்கு தான் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதில் எப்படி வேஸ்ட் பண்ணினா? ஓ, இப்போ பேசிட்டு வரதுனால ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகிட போகிறது இல்லைல்ல? பேசுவடி பேசுவேன். விக்ரம், என்ன பண்ணுற? இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு. வேணாம். ஏன் இப்படி பண்ற? போதும் நான் கிளம்புறேன். வர்ஷா, இங்கே தூங்க. அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ். சரி இதுக்கு மேலே இருந்தால் நீ ஏன் மைண்டை மாற்றிடுவ போல. நான் கிளம்புறேன். போகாதடி. ஐயோ, ஆளை விடுற சாமி. வர்ஷா. ஸ்ரீயா என்ன நம்பி தான் விட்டுருக்காங்க, ஞாபகத்தில் இருக்கட்டும். அவ விக்கி கூட தூங்குவா. அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லை. விடு நான் கிளம்புறேன். வர்ஷா, இன்னத்துக்கு அவங்க தூங்கியிருப்பாங்க.
அதெல்லாம் ஒன்றும் தூங்கியிருக்க மாட்டாங்க. நீங்கள் சக்தி அண்ணா கூட தூங்கு. ஏய் போகாத ப்ளீஸ். மச்சான் உள்ள வரலாமா? சொன்னல. வாடா மச்சான், நீ நானுமே நல்லா கட்டி பிடிச்சி சந்தோஷமா தூங்கலாம். வாடா. சேம் ஃபீலிங்டா. பா. என்னவோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன்ப்பா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா. ஆமாண்டா மச்சி, என்னையே துரத்தி விட்டா. சரி வா, நாம் தூங்கலாம். பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவாளுங்க. அப்புறம் நாம ஏதாச்சும் பண்ணா மட்டும் ஓடிடுவாளுங்க. சரி விடு, பொண்ணுங்களே இப்படி தானே. சக்திக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு பண்ணியிருக்கணும் போல. சரி சரி வா, இன்னதுக்கு காலம் இருக்கு வா. இது அருண்கிட்ட பேசுனியா? இன்னைக்கு எல்லா கதையும் சொல்லிட்டு இருந்தாடா. வருஷாட்ட அதான் கேட்டுட்டு இருந்தேன். அருண் எனக்கும் ஃபோன் பண்ணான்டா, பேசினேன். அவங்க அப்பா தான் ஏதோ கொஞ்சம் டெரராக இருக்கார் போல். சரி, அதையும் சமாளிச்சிருவானுங்க. சரி வா, காலைல வேற ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போகணும். ஆமாண்டா, இன்னைக்கு வேற மீட்டிங்ல கொஞ்சம் சொதப்பிட்டோம். அது எப்படியாச்சும் காலையில நம்ம சரி பண்ணோம். ஏன்னா காலைல வந்து எதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாண்டா, நல்லபடியாக முடிச்சிடணும். தாத்தா பாட்டி உடம்பு பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஏமா இன்னும் 2 நாள் தான் இருந்துட்டு போகலாம்ல? நான் இன்னொரு நாள் வரேன் பாட்டி, வந்து ஒரு வாரம் வந்துட்டு போறோம். பரவாயில்ல, நேற்று நீங்க வந்தீங்க, கொஞ்சம் நல்லா கலகலப்பா இருந்துச்சு. என்ன உடனே கிளம்புறேன்றீங்க, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நாங்கள் கண்டிப்பாக வரோம் தாத்தா, ஃபீல் பண்ணாதீங்க. டேய் பேத்தியை நல்லா பார்த்துக்கோ சரியா? ஏமா பேத்திங்களா, பேரனுங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்குறோம். ஏய் செல்லக்கிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்ல? அப்படியா? மாமாக்கு வேலை இருக்கே. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு லீவ் போடுங்க. அச்சோ, அப்படி பண்ண முடியாதே. ஏன் மாமா? ஆரம்பிச்சிட்டீங்களாடி? கீழே இறங்குங்க. அட பரவாயில்ல விடுங்க. உங்கள் மாமா வேலை பண்ணுறதுக்கு போகல, வேலை கொடுக்கறதுக்கு போகிறாங்க. அப்படியே மாமா, நீங்க வேலை கொடுக்குறீங்களா? நீங்களும் பெரியவங்களாகி எங்களை மாதிரி நீங்களும் நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கணும், சரியா? சரி மாமா, அப்ப நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தரணும். அதுக்கு என்ன, தாராளமா சொல்லி தரோம். லீவ் விட்டதும் வந்துருங்க சரியா? சரிங்க மாமா. டே சக்தி, அப்பா ஏதோ சொல்லிட்டாருன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக சந்தோஷமா இருங்க. சரிண்ணா. சரி வாங்கம்மா, ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல, போகலாம். மாமா நீங்க எங்கேயே இருந்தா நான் எனக்கு லீவ் போட்டுருப்போம் தெரியுமா? ஆமா, புது சித்தியும் கிளம்ப போறாங்க. நீங்கள் லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு போனால் தானே எங்களை மாதிரி 10 பேத்துக்கு வேலை கொடுக்க முடியும். என்ன அப்படியே சொல்றீங்க? ஆமா, லீவ் விட்டதும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, மாமா வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். அப்ப சரி. அப்புறம் எங்களை விட 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்க கூட, நாத்தி நிக்கியும், அவங்க நல்லா பாத்துக்கோங்க. பாத்தியாடி உங்களுக்கு வாய, நாம சின்ன பிள்ளைங்களாம். சரிங்க அக்கா, நீங்க ஸ்கூலுக்கு போங்க. சரி பாத்துருங்க, மாமாவை தொலை பண்ணாதீங்க. சரி நீங்க பார்த்து போங்க ஸ்கூலுக்கு. ஈவினிங் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க மாமாக்கு. சித்தி பாய். ஆமா சித்தி, சித்தப்பா பாய். சித்தப்பா வாங்க, அடிக்கடி சித்தி கூட்டிட்டு வாங்க. சரி 2 பேரும் சேட்டை பண்ணாமல் சமத்தா இருங்க. சித்தப்பா அத நீ சொல்றியா? ஐயோ, நான் வாயே திறக்கலடிமா, நீங்கள் கிளம்புங்க. சரி பாய். பாய் எல்லாத்துக்கும். அண்ணா, அங்கிள் வரலையா? இல்லைப்பா வரல. நேற்று நைட்லேருந்து அவர் ரூமை விட்டே வெளில வரல. என்ன சொல்றீங்க? டே விடுடா, நம்ம கிளம்பலாம். சரி பார்த்து போங்க, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு டியூட்டிக்கு, நான் கிளம்புறேன். சரி அண்ணா, பார்த்து போ. ஏதாச்சும் வழியில் பிரச்சனைனா என்னோட நம்பர் கொடுங்க, நான் பேசிக்கிறேன். சரிடா அண்ணா, பார்த்து போ. என்ன அண்ணி, நாங்க கிளம்புனது ஒரே சந்தோஷமா இருக்குமே. நீங்க அப்பப்ப வரதுனால தான் எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கடுப்பா இருக்கு தெரியுமா எங்க தனியா இருக்கிறதுக்கு. அண்ணி நீ அப்படி பேசுற? ஆமாடி. சரி எல்லாரும் பார்த்து சேஃபா இருங்க. நான் உங்க வேணா போய் அங்கிள்கிட்ட திரும்ப பேசி பார்க்கட்டுமா? அப்புறம் அவன் தான் நம்ப உண்டு. நீங்க ஏன் தேவையில்லாம திரும்ப கஷ்டப்படுறீங்க, விடுங்க. டே அவர் ஒன்றும் வர தேவையில்ல, வா நம்ம கிளம்பலாம். சக்தி கோபப்படாதடா. வேண்டாம், நீ அவர் ஒன்றும் வரவே தேவையில்ல, நாங்கள் கிளம்புறோம். டே அப்படி பேசாதடா சக்தி. டே போதும், எனக்காக போய் பேசினதெல்லாம் போதும், கிளம்பலாமா? அவர் வருவாருன்னு நினைச்சேன். சரி வாங்க போலாம்.